ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் எவ்ரிபடி டு என்ன பாட்டு பாட தமிழ் ஃபிலிம் மியூசிக் குவிஸ் ஆன் யோர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல். இசை பொக்கிஷங்களை தேடி போகும் ஒரு நிகழ்ச்சி இது. நான் கொடுக்குற வித்தியாசமான க்ளூஸ் வச்சு பாட்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த கேமுடைய சேலஞ்ச். நம்மளோட இணையற 3 வர்ச்சுவல் கண்டஸ்டன்ட்ஸ் பாடல்களை தேடி வரப்போறாங்க. அவங்களோட சேர்ந்து நீங்களுமே தேடலாம், கண்டுபிடிக்கலாம். அண்ட் இன்னைக்கான தீம் என்னன்னு பார்க்கலாம். டுடே ஆல் ஆர் சாங்ஸ் ஆர் கோயிங் டு பி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய சோலோ பாடல்கள். ஸோ அவர் படங்களில் வந்த தனி குரலில் அவர் மாத்திரம் பாடுற மாதிரியான பாடல்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேள்விகளாக வரப்போகுது. திஸ் இஸ் சீசன் 5 எபிசோட் 35. இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுடைய கேள்விகள் 6 கேட்டகரிஸில் வரும். அந்த 6 கேட்டகரிஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். நடிகர் திலகத்தோடைய நவரசங்கள், அவர் நடிக்காத படமா, ஏற்காத கதாபாத்திரமா, காட்டாத உணர்ச்சியா, அதுல இருந்து ஒரு சில ரசங்களை தேடி இன்னைக்கு கேட்டகரிஸா அமைச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு ரசங்கள் ஹாஸ்யம், அதாவது சிரிப்பு பாடல்கள், பாசம், பக்தி, அற்புதம், சோகம், ரௌத்ரம். ஸோ இதுதான் நம்மளுடைய கேட்டகரிஸ். இன்னைக்கு ஒரு கேட்டகரிலையும் 100, 200, 300 பாயிண்ட்ஸில் கேள்விகள் இருக்கு. நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸில் எந்த கேட்டகரியில் கேள்வி வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். And now let's meet our contestants for the day. Today we have Akhila, Chandrasekhar and Mr. Ramaswamy Srinivasan. Welcome all of you. We always go by alphabetical order. So இன்னைக்கு முதல் கேள்வி is for Akhila. சோகம் 300. சோகம் 300 is a கலக்கல் பாட்டு. 2 பாடல்கள் கலந்து உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இந்த 2 பாடலும் என்ன நீங்க ஐடென்டிஃபை பண்ணும். தோன்றும் நிலவு கண் பார்வைக்கு மறைந்த அழகு, உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, தீரை மூடிய சிலை நான், துன்பச் சீரையில் மலர்ந்த மலர் நான், பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி. படிந்தால் இன்னொன்னு தெரியும், திரை மூடிய சிலை நான், துன்பச் சிறையில் மலர்ந்த மலர் நான், மயக்கம் எனது தாயகம். எஸ் 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 மிகச்சரியான பாடல்கள் ரெண்டுமே. சூப்பர் ஓப்பனிங் அகிலா. மயக்கம் எனது தாயகம்னு குங்குமம் படத்துல வந்தது. மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். 63ல வந்த படம். கேவி மகாதேவன் அவர்கள் இசையில, டி.எம். சௌந்தரராஜன் குரல்ல கண்ணதாசன் அவருடைய வரிகள். இன்னொரு பாடல், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணின் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ. 8ஆம் வீடு படத்துல வந்து 1970ல பாரதியாருடைய வரிகளில் இன்ஸ்பயர் ஆகி கண்ணதாசன் நமக்கு கொடுத்த அழகான வரிகள் இது. கேவி மகாதேவன் அவர்களுடைய இசையில டிஎம்எஸ் அவருடைய குரல்ல வந்த பாடல் தான். 2 பாடல்களையும் மிகச்சரியாக சொல்லி 300 பாயிண்ட்ஸோட உங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அகிலா. எக்ஸலன்ட் ஸ்டார்ட். பக்தி 200. பக்தி 200 இஸ் a picture puzzle சார். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கார்ட்டூன் க்ளூ வருது. பாடல் என்னன்னு கண்டுபிடிக்க உங்களுக்கான க்ளூ. யார் தருவார் இந்த ரியாசனம், புவி சூப்பர் சூப்பர். அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம், யார் அம்மா. தருவார். எஸ் 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 சரியான பாடல் சார். சூப்பரா சொல்லிட்டீங்க. மகாகவி காளிதாஸ் படத்துல வந்த பாடல் இது. யார் தருவார் இந்த அரியாசனம், மாணிக்க வீணேன்னு ரொம்ப அழகா ஆரம்பிச்சிருப்பாரு இந்த பாடலை டிஎம்எஸ் அவர்கள். செம ஹை பிச் பாட்டு, அட்டான ராகத்துல போட்டிருந்தாரு கே மகாதேவன் அவர்கள். 66ல வந்த படம். கண்ணதாசன் அவருடைய வரிகள்ல வந்த பாடல் இது. சூப்பர் ஓப்பனிங் ஃபார் யூ டு சார். 200 பாயிண்ட்ஸ். பாசம் 300. பாசம் 300 இஸ் கலக்கல் பாட்டு. ஸோ உங்களுக்கும் 2 பாடல்கள் கலந்து வருது. குங்குமச்சிலையே குடும்பத்து விளக்கே குலமகளே வருக, கன்றின் குரலும்
கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா. எங்கள் கோவிலில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக. எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா. மங்கள செல்வி அங்கைய கண்ணி திருமகளே வருக. இறைவன் என்னை தந்தானம்மா. அனுப்பிச்சிட்டீங்களா? ஒரு நிமிஷம். ஒண்ணு ஒளிமயமான எதிர்காலம் மங்கள செல்வி. அடுத்தது எந்த என் செல்ல கிளிகளா பள்ளியிலே. சூப்பர் சார், டக்கு டக்குன்னு சொல்றீங்க. எஸ், 2 பாடலுமே ரொம்ப அருமையா அழகான பாடல்களை அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. பச்சை விளக்கு படத்துல 64ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில டிஎம்எஸ் அவர்கள் குரல்ல கண்ணதாசன் அவருடைய வரிகள். இன்னொன்னு வந்து எங்க மாமா படத்துல 70ல வந்த படம் செல்ல கிளிகளாம் பள்ளியிலே செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை. அழகா பாடியிருப்பாரு டிஎம்எஸ் அவர்கள். இது வந்து மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில் வந்தது கண்ணதாசனுடைய வரிகள் தான். ஸோ 300 points for you. சூப்பர் சார். Hi Priya, hi everybody. My name is Akhila. I'm currently residing in Coimbatore. I'm a banker who have now left my job. வேற எனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். சிவாஜியும் எம்ஜிஆரும் 2 கண்ணு மாதிரி, கமலஹாசனும் ரஜினிகாந்தும் 2 கண்ணாடி கண்ணு மாதிரி. ஸோ மொத்தத்துல ஐ எம் அ ஃபேன் ஆஃப் ஆல் தீஸ் பீப்புள். ஆனா எந்த அளவுக்கு நான் பண்ணுவேன் தெரியாது. But it's fun anyway to do it. Thank you so much Priya for helping me join this group. Bhakti 300. பக்தி 300. ஓகே, படம் பாரு பாட்டு பாடு. ஸோ உங்களுக்கு படத்துல இருந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் காட்டுறேன். அதுல இருந்து அந்த பாட்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஷுட் பி ஈஸி, பட் லெட்ஸ் see if you can crack it. ஐயோ, இது வந்து இந்த படம் அவர் வந்து ஒரு இது அச்சோ தெரியும் எனக்கு இந்த பாட்டு. தெரியும் எனக்கு. பெருமாள் பாட்டு. அம்மா பொன்ன பொன்ன ஐயோ திருமால் பெருமை அப்ப படம். கரெக்ட். பாட்டு இருங்க, நான் சொல்றேன். பச்சை நிறம் அவன் திருமே, அது வராதா? இந்த பாடல்ல பத்மினி வந்து ராதையாவும் கிருஷ்ணனாவும் டான்ஸ் ஆடுவாங்க. அதுதான் இந்த பாடலுடைய மெயின் பாயிண்ட். இந்த படத்துல நிறைய பாட்டுல சிவாஜி இதே மாதிரிதான் பாடிட்டு இருப்பார். பட் எந்த பாட்டுல பத்மினி இப்படி வருவாங்கிறது நீங்க யோசிச்சு சொல்லணும். ஐயோ, அவர் பூ பறிச்சுறாரு, அவன் மயக்குவா, இதெல்லாம் எனக்கு தெரியும். பட் பாட்டு டக்குன்னு வரமாட்டேங்கிறதே. நேரம் ஆயிட்டு இருக்கு. கொக்குல கொடுக்க முடியாதா? படம் சொல்லிட்டீங்க, பெருமாள் பாட்டுன்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல என்ன குழு கொடுக்கறதுக்கு இருக்கு? இல்ல, உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு. சந்துரு சார், உங்களுக்கு தெரியுமா? பச்சை மாமலை போல்மேனி பாட்டு இல்ல சார், அந்த பாட்டு இல்ல. அதுல பத்மினி வந்து அவர் பாடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இதுல டான்ஸ் ஆடுறாங்களே, என்ன பாட்டு சார் உங்களுக்கு தெரியுமா? கோபியர் கொஞ்சம் ரமணா. எஸ், அதுதான் அந்த பாடல். கோபியர் கொஞ்சம் ரமணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சம் ரமணா. கரெக்ட், அதுதான் சார். சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. அதே பாடல் தான். மகாபாரதத்தின் கண்ணா மாய கலையில் வண்ணா, மகாபாரதத்தின் கண்ணா மாய கலையின் மன்னா. அவ்வளவுதான். சரி சார், சூப்பர். எஸ், திருமால் பெருமை படம் 1968. எவ்வளோ படங்க அந்த வருஷம் தான். ஐ திங்க் திருவிளையாடல் எல்லாம் கூட கிட்டத்தட்ட அதே டைம் பீரியட்ல வந்தது தான். திருவருட்செல்வர், என்ன மாதிரி படங்கள்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏபி நாகராஜன் அண்ட் கேவி மகாதேவன், இந்த காம்பினேஷன் அட்டகாசம், அடிச்சுக்க முடியாத ஒரு காம்பினேஷன். டிஎம்எஸ் அவர்கள் குரல்ல, கண்ணதாசன் அவர்கள் வரியில வந்து ரொம்ப அழகான ஒரு பாடல். ஸோ நீங்க வந்து 300 பாயிண்ட்ஸ் அவங்க கிட்ட ஸ்டீல் பண்ணிட்டீங்க. ஹலோ, என் பேர் சந்திரசேகர்.
நான் சென்னையில் இருக்கேன். நான் ஐஎம் ரிட்டையர்ட் பேங்க் எம்ப்ளாயி. எனக்கு வந்து பாட்டில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. நான் ரொம்ப வருஷமாக அந்த பாட்டெல்லாம் கேட்டுன்னு இருக்கேன். மேபி பிகாஸ் ஆஃப் ஏஜ் கொஞ்சம் மறந்துருக்கலாம். இந்த ஷோ வந்து வெரி எக்ஸைட்டிங், நல்ல இன்னோவேட்டிவாகவும் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஐ வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ் வித் தி ஷோ. ரெகுலராக நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஷோ. அந்த கான்செப்ட்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, கொஞ்சம் சேலஞ்சிங்காகவும் இருக்குது. I really wish that this show should be watched by everyone. It should be continued forever. Thank you, ma'am. ஹாஸ்யம் 200. ஹாஸ்யம் 200. ஓகே, இது வந்து ஒரு துளி பாட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பாட்டிலேருந்து ஒரு சின்ன பிட்டு கேட்கும், அதுலேருந்து நீங்கள் பாட்டை சொல்லணும். உங்களுக்கான பாடல் கமிங் அப். உண்டான தண்ணீரை என்றேனும் வெள்ளம் கொண்டாடுமா. தெரியலம்மா, நோ ஐடியா. ஓகே, உங்களுக்கு தெரியலன்னா ஐ எம் பாசிங் இட். சார் உங்களுக்கு தெரியுமா? சக்கப்போடு போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுது, சட்டப்படி தொட்டு பேசு, நீ பயந்தா என்னாவது. சூப்பர் சூப்பர் சூப்பர். எஸ், அதுதான் அந்த பாடல். சக்கப்போடு போடு ராஜா. அவனுக்கே தெரியும், அவருக்கு தெரியும். பட் உங்களை பத்தி நான் இப்ப பாடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம். பயங்கர சக்கப்போடு போடு ராஜா. உங்களுக்கு தான் இப்ப நான் பாடணும். பாரத விலாஸ் படத்துல வந்த பாடல் வந்து 73ல மெல்லிசை மன்னர் இசையில டிஎம்எஸ் அவர்கள் குரல்ல வாலி அவருடைய வரிகள் வந்த பாடல். 200 more points for you, sir. சூப்பர். குட் ஈவினிங். என் பேர் ஸ்ரீனிவாசன், ராமசாமி ஸ்ரீனிவாசன். ஐ எம் ஆல்சோ ரிட்டையர்ட் பேங்கர். இன்ஃபேக்ட் மிஸ்டர் சந்திரசேகரனோட அதே பேங்க்கில் 47 வருஷமாக ஒன்றா ஒர்க் பண்ணேன். வி போத் ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எப்போவுமே சினிமா, பாட்டு, சிவாஜி, எம்ஜிஆர், டிஎம்எஸ், எம்எஸ் விஸ்வநாதன், கேவி மகாதேவன், பி சுசீலா, எஸ் ஜானகி, எல்ஆர் ஈஸ்வரி, வாணி ஜெயராம், ஜேசுதாஸ், எஸ்பிபி இவங்களோட தான் இருந்து வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தோம். நிறையா சாப்பாடு, சினிமா, ஆஃபீஸில் வேலை, கிரிக்கெட்டு, புக்ஸு இதெல்லாம் தான் எங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டு. அது அப்படியே தொடர்ந்து இப்போது டோட்டலி ஃப்ரீயாக இருந்து ரிட்டையர்ட் லைஃப்பில் வந்து வி ஆர் என்ஜாயிங் மியூசிக் லைக் எனிதிங். அதுக்கு ஒரு தீனி போடுற மாதிரி மேடம் வந்து நல்ல ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க. Very happy to be associated with this program, either as a listener and also today as a participant. I wish the program all the success. நல்லா எல்லாரும் கேட்டு ரசிக்கணும். அண்ட் எங்களை மாதிரி பீப்புளுக்கு வந்து இது ஒரு பொனான்சோ. பிகாஸ் இன்னைக்கு வந்து பழைய சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பேர் வந்து ரசிக்கிறது இல்லை, போடுறதில்ல. We are all elated to be part of this. I wish her all the best. Wish her good health. All the best, madam. Thank you. Raudram 300. 300. ஓகே, பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ உங்களுக்கு எனக்கு 2 பாட்டாக தான் வரும். இல்லை இல்லை, இது வந்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள். ஐயோ, அது இன்னும் விசேஷம். மனிதன் மனதை கெடுக்கும், இரக்க குணத்தை தகர்க்கும், அரக்கன் இது வாழ்வை சிதைக்கும், நிறைய பெற்றேன் தெரியும் எனக்கும், குணம் இருந்தால் சிறக்கும், தனம் மட்டும் இல்லை நிரந்தரம். என்ன பாடல்? மனதை கெடுக்கும் இருக்கும். பணம் என்னடா பணம் பணம். கரெக்டா? எஸ் சார், சூப்பர். தானடா நிரந்தரம், என்னிடத்தில் இல்லாததா. அது எஸ் எஸ், அந்தமான் காதலி. அந்தமான் காதலி. எஸ், நாம 60s பார்த்துட்டு இருக்கோம். சடனா 70s வந்தா நீங்க தடுமாறுவீங்கன்னு நினைச்சேன். நீங்க டக்குன்னு புடிச்சிட்டீங்க. எஸ் எஸ். அதுவும் இந்த பாட்டு வந்து பாட்டு. இந்த பாட்டுல வந்து ஒரு இது என்னன்னா, நீங்க இந்த பாட்டு வந்து காட்சியை பாருங்க. சிவாஜி வந்து அவர் காலில் வந்து ஒரு கட்டு போட்டு நடந்துட்டு இருப்பாரு. ஆக்சுவலி இந்த பாட்டு எடுக்கும்போது அவர் எதுக்கோ காலில் அவருக்கு ஏதோ அடிபட்டு தான், ஏதோ ஃப்ராக்சர் ஒன்றும் சம்திங். ஸோ காலில் கட்டு போட்டு, ஆனாலும் அவர் நடக்க விட்டே எடுத்திருப்பாங்க இந்த பாட்டில். நான் கையில் ஆனால் ஒரு ஸ்டிக் வச்சு நடந்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி எடுத்த ஒரு பாடல் இது. ஸோ நல்லா இருக்கும் இந்த பாட்டு வந்து. பணம் என்னடா பணம் பணம், குணம் தானடா நிரந்தரம், என்னிடத்தில் இல்லாததா, நல்ல விலை பேசாததா, அத்தனையும் பெற்றேனடா, தத்துவத்தை கற்றேனடா, இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கம், பணம் பணம் பணம். அந்த சிவாஜி அதான் ரௌத்ரம் ஒரு கோவத்தோட பாடுற பாடல் இது. அந்தமான் காதலி படத்துல 78ல வந்தது. மெல்லிசை மன்னர் அவர்கள் இசையில, டிஎம்எஸ் அவர்கள் குரல்ல, கண்ணதாசனுடைய வரிகள். ஸோ எங்கேயோ நீங்க லீட் எடுத்துன்னு ரொம்ப தூரத்துக்கு போயிட்டீங்க இவங்களெல்லாம் விட்டுட்டு. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் நாஸ்டால்ஜியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்களும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா
tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய டீடைல்ஸை பதிவு பண்ணுங்க. அற்புதம் 300. அற்புதம் 300 இஸ் அ கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்கள் வருது உங்களுக்கு. உங்களுடைய பாடல்கள் என்னன்னு பார்க்கலாம். பாலிலும் வெண்மை பனியிலும் மென்மை, ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே, உண்மை என்று சொல்வதற்கு தெய்வமும் அஞ்சும், தாய்மை எனக்கே தந்தவள் நீயே, தேன் என்ற சொல் என்றும் தேனாகுமோ, தங்க கோபுரம் போல வந்தாயே. ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே, ஆலயமணியின் இன்னொன்னு வந்து ஆயிரத்தில் ஒரு தீயம்மா நீ, உலகம். ஒரே நிமிஷம். ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே, ஆண்மை என்னை தந்தவள் நீயே, தங்க கோபுரம் போல வந்தாயே. பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓர் உயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் நன்னனே. சரியான பாடல்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. கொஞ்சம் டைம் எடுத்தீங்க, பட் யூ காட் தேர் eventually. எஸ், அதாவது என் வாழ்வில் அந்த அற்புதம்னு ஒரு பெண்ணை நினைத்து ரொம்ப ஒரு அற்புதத்தை வியந்து பாடுற பாடல்கள் தான் ரெண்டுமே. பொண்ணை விரும்பும் பூமியான ஆலயமணி படத்துல 62ல வந்த படம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில TMS அவர்கள் குரல்ல கண்ணதாசனுடைய வரிகள். ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ, பார்வையிலே குமரி அம்மா, பழக்கத்திலே குழந்தை அம்மா, ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ. என்ன பியூட்டிஃபுல் சாங். அவ்வளோ அழகா நடிச்சிருப்பாரு. பாட்டு ஃபுல்லா சிவாஜி சாருக்கு க்ளோஸ் அப் தான். அவ்வளோ அழகா பண்ணியிருப்பாரு. இப்போ இருக்கவங்கள அந்த க்ளோஸ் அப் கொடுத்து நடின்னு சொல்லணும். என்ன அவங்களுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் வரும். அவ்வளோ 4 நிமிஷம் பாட்டில் ஃபுல்லா க்ளோஸ் அப்லேயே நடிச்சிருப்பாரு அவரு. கை கொடுத்த தெய்வம் படத்துல 64ல மெல்லிசை மன்னர்கள் TMS and கண்ணதாசன். அதே கூட்டணி தான். இன்னைக்கு வந்து 300 more points for you. ஹாஸ்யம் 300. ஹாஸ்யம் 300. ஓகே, மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி. ஸோ இந்த பாடலை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் 3 க்ளூ கொடுப்பேன். முதல் க்ளூலே நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ். 2வது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ். 3வது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். ஸோ நீங்கள் எந்த க்ளூவில் இந்த இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் க்ளூலே சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டை கிட்டக்க நெருங்கிடலாம். அவங்க பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களான்னு. ஓகே, ஸோ உங்களுக்கான க்ளூ இது கம்மிங். ஃபர்ஸ்ட் க்ளூ இட்ஸ் அ மிஸ்ஸிங் லெட்டர். ஸோ பாடல் வரிகள்லேருந்து நான் கச்சடத்தை அப்புறம் எடுத்துட்டேன். வல்லின எழுத்துக்கள் கிடையாது. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இது நீங்க சால்வ் பண்ண முடியும் ஈஸியா. என்னம்மா? இல்ல, அந்த 4வது வரிக்கு அப்புறம் கொஞ்சம் ஈஸி. அங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்த க்ளூ கொடுக்கட்டா? கொடுங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் க்ளூ இது வந்து முகமும் குரலும். ஸோ இதில் நடித்தது அஃப்கோர்ஸ் சிவாஜி கணேசன் மற்றும் EV சரோஜா. பாடியது TMS. ஸோ என்ன பாடல்? அந்த இதை கொஞ்சம் காமிக்க முடியுமா? இந்த லைன்ஸை பார்க்கணுமா திரும்பியும்? ஓகே. ஸோ EV சரோஜா அண்ட் சிவாஜி கணேசன். ஸோ அகைன் இந்த வச்சுன்னு பாருங்க. CV முடிச்சு சிங்காரிச்சு செவந்த நெத்தியில் பொட்டும் வச்சு. எஸ் எஸ். ஸோ EV சரோஜா பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இது பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. எஸ், அதுதான் அந்த பாடல். இது ஃபைனல் க்ளூ வாஸ் அஃப்கோர்ஸ் வேர்ல்ட் கிளவுட். இது போட்டிருந்தா எப்படி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. பட் இதுக்கு அவசியமே இல்லை. நீங்கள் 2வது க்ளூலேயே சொல்லிட்டீங்க. CV முடிச்சு சிங்காரிச்சு செவந்த நெத்தியில் பொட்டும் பிள்ளை அழகை
அள்ளி பருகிய கன்னி பெண்ணே கன்னி பெண்ணே. எஸ், அதான் அந்த பாடல். படிக்காத மேதை படத்துல வந்தது. 1960ல வந்த படம். கேவி மாதேவன் அவர்கள் இசையில, டிஎம்எஸ் அவர்கள் குரல்ல, ஏ மருதகாசி ஐயாவுடைய வரிகள்ல வந்த பாடல். ஒரு ஜாலியா வந்து தங்கச்சி முறை. ஸோ அவளை வந்து கல்யாணத்துக்காக ரெடி ஆயிட்டு இருக்க பொண்ணை கலாய்ச்சி பாடுற பாடல். அழகான ஒரு துள்ளலான பாடல். சூப்பரா கண்டுபிடிச்சாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 300 பிளஸ் இன்னொரு 200 பாயிண்ட்ஸ். ஸோ 500 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. பாசம் 200. Awesome. 200 is the picture puzzle. ஈஸியா தான் இருக்கும், பார்க்கலாம். பரவாயில்ல பார்த்துக்கலாம். சொல்லுங்க. கடவுள் ஒரு பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம்ம எல்லோருக்கும் தந்தை இறைவன். எஸ் எஸ் எஸ், அழகான பாடல். கரெக்டான பாட்டு. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, அந்த இறைவனை நம்பி வந்தாயோ. இதுல உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம், அது இல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம். இல்லாத இடம் தேடி வருவான், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். இந்த லைன் தான் வந்து பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பாடல். கண்ணதாசனுடைய மோஸ்ட் ஆஃப் த சாங் இப்படிதான் சார். ஒரு பாட்டுல ஐயோ நம்மள சாதிக்க வைக்கும். அதுல இல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம்ங்கிறது தான் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த மனசுலயே திருப்தி அடைஞ்சுக்கிறாங்கிறத ரொம்ப அழகா 2 வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாரு. எஸ் சார், சூப்பரான பாடல். இதுல வந்து தாலாட்டு பாடல். இது ஒரு இந்த குழந்தை யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அகிலாவுடைய இளைய சிவாஜி. கண்ணாடி கண்ணு. இளைய சிவாஜி. இளைய சிவாஜி. எஸ், கமலஹாசன் தான் இதுல சின்ன பையனா ஒரு பார்த்தால் பசி தீரும்ல. 62ல பார்த்தால் பசி தீரும் இது படம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில, டிஎம் சௌந்தரராஜன் குரல்ல, கண்ணதாசன் அவருடைய வரிகள் வந்த பாடல். ஸோ 200 more points for you. சோகம் 200. சோகம் 200. ஓகே. முதல் வரி என்ன? மனது துடிக்கிறது, மயக்கம் வருகின்றது, அழுது லாபம் என்ன, அவன் ஆட்சி நடக்கின்றது. எந்த பாட்டுல வருது இந்த தத்துவ வரிகள்? நீங்க பாடி காமிக்க மாட்டீங்கல்ல? மாட்டேனே. Any other clue? என்ன க்ளூ? ஒரு வாழ்க்கையில் தோற்ற ஒருவன் பணம், புகழ், பேரு, அந்தஸ்துல இருக்கிறவன் எல்லாத்தையும் எழுந்துட்டு இருக்கிற நிலையில பாடுற பாடல். நடித்தார். பாட்டு என்ன பாட்டு? கவுண்டர் கிளாக்வைஸ் பாஸ் கோஸ் டு ஆர்எஸ்வி. சார் உங்களுக்கு தெரியுமா? மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இந்த பாட்டு. எஸ் எஸ். அந்த மியூசிக் வந்து ஃபண்டாஸ்டிக்கா போயிட்டே இருக்கும். அது மறக்கவே மறக்காது. அவன்தான் மனிதன். எஸ், இது வந்து பாடலுடைய சரண வரிகள். பட் அதே டியூன்ல வரும். இது மனது துடிக்கிறது, லாபம் என்ன, அவன் ஆட்சி நடக்கின்றது. எஸ் எஸ் எஸ், அதுதான் சரியா சொல்லிட்டீங்க. அவன்தான் மனிதன் படத்துல வந்து 75ல வந்த படம். ரொம்ப ஒரு பேத்தட்டிக்கா இருக்கும் இந்த படம் பார்க்கும்போது. ஐயோன்னு இருக்கும் நமக்கு. சிவாஜியோட பார்க்கும்போது ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு இந்த படத்துல. இன்னொரு பாடலும் ரொம்ப நல்லா இருக்கும், ஆட்டு வித்தால் யார் வருவன். அதுவுமே இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு தத்துவ பாடல் தான். மெல்லிசை மன்னர் அவர் இசையில, டிஎம்எஸ் அவர்கள் குரல்ல, கண்ணதாசன் அவருடைய வரிகள்ல வந்த பாடல். ஸோ 100 points more for you சார். அற்புதம் 200. அற்புதம். பிக்சர் பசில். இந்த அற்புதத்தை சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். முதல்ல இருக்கிறது என்ன சார்? முதல்ல இருக்கிறது மோனாலிசா. மோனாலிசா. ஓகே, அவ பேரு. பட் அது என்னது? அது மோனாலிசாங்கிற புன்னகை அல்ல, அது அவ செய்யறது. பட் வாட் இஸ் மோனாலிசா? வாட் இஸ் மோனாலிசா? இட்ஸ் டா வின்சி's what? டா வின்சியோட ஓவியம் அது. அதுதான் அந்த வார்த்தை. அதுக்கு வேற வார்த்தை சொல்லுங்க.
வின்சியோட ஓவியம், பெயிண்ட், ஓவியம், போர்ட்ரைட். தமிழ்ல யோசிங்க சார். போர்ட்ரைட், பெயிண்ட் எல்லாம் யோசிக்கிறீங்க. நீங்க வந்து அந்த அந்த மோடுக்கே வரல. ஐ டோன்ட் திங்க் யூ ஆர் கோயிங் டு கெட் இட். எனிவே நேரம் ஆயிடுச்சு. ஐ அம் பாசிங் இட். அகிலா, உங்களுக்கு தெரியுமா? சித்திரம் பேசுதடி என் சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி. எஸ், அதான் ஸ்லாப்லாம் அடி அடி, அதுக்கு தான் அந்த ஸ்லாப் கொடுத்துருக்கேன். ஸோ சித்திரம் பேசுறது அவர் வந்து ஓவியம் சொன்னாலே ஒரே சித்திரம் வரல சார் உங்களுக்கு. அங்கதான் நீங்க ஸ்டக் ஆகிட்டீங்க. சித்திரம் வரல. எஸ், அதுதான் அந்த பாடல். சரங்களை போல் புன்னகை மின்னுதடி, சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி. பியூட்டிஃபுல் சாங். பாட்டு அப்பா அவ்வளோ தடவை கேட்டாலும் அழுக்காத ஒரு பாடல். சபாஷ் மீனா படத்தில் வந்து 58ல டிஜி லிங்கப்பா அவர்கள் இசையில, டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் குரல்ல, கூமா பாலசுப்ரமணியன் அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல். ஸோ அகிலா, யூ ஹேவ் அ ஸ்டீல் அண்ட் 200 more points for you. இருக்கிற 200 ரௌத்ரம். ரௌத்ரம் அதையும் ஒரு கை பார்த்துருவோம். இது ஒரு துளி பாட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு பிட் ஆஃப் அ சாங் கேட்க போகுது. கடல் நீரும் சர்க்கரையாகலாம், 30 நாளிலும் நிலவை பார்க்கலாம், நம்ப முடியவில்லை அவளா சொன்னாள் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது, நம்ப முடியவில்லை, இல்லை இல்லை. எஸ், பாட்டோடைய மியூசிக் ரொம்ப சாந்தமா வரும். அவர் பாடுவார். அத ஷெனாய் அதான் பிட்வீன் இன் பிட்வீன்ல ஷெனாய் வரும் சோகமா. பட் அவர் வந்து கோவமா பாடுவார். அது எப்படி அவர் சொல்ல முடியும்? அவர் சொல்லிருக்கவே முடியாது அப்படின்னு கோவமா தான் இருக்கும். எஸ், ஸோ எஸ், அதான் அந்த பாடல். செல்வம் படத்துல வந்தது 66. கே விமாதன் அவர்களை இசையில, டி.எம். சௌந்தரராஜன் குரல்ல, வாலி அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல். ஸோ 200 more points for you சார். சூப்பரா சால்வ் பண்ணிட்டீங்க. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸ்களுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in gift voucher பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு கே.வி. பாலாஜி அவர்களுக்கு நன்றி. சோகம் 100. சோகமா? 100 தான். பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ உங்களுக்கு வருது ஒரு விடுகதை வரிகள். கன்றுக்குட்டி கடாவானால் முட்டுமா, ரோஜா செடியில் முள் மட்டும் மிஞ்சுமா, இது என்ன பூர்வ ஜென்ம பாவமா, தூண் போல நின்ற தந்தை மனம் வாடுது, கல்லாகி போன பிள்ளை விட்டு விலகுது. பேரு எங்க ஊர் ராஜாவா? ஐ டோன்ட் நோ. படத்தோட பேர் அதுல இருக்கு. எங்க ஊர் ராஜா எங்க இருக்கு அதுல? அது இல்லையே. சரி, அது விடுங்க. கன்று குட்டி, இது தெரியும் எனக்கு தெரியும். ரோஜா முள்ளு, பூர்வ ஜென்ம பாவமா, தூண் போல் நின்ற தந்தை மனம் வாடுது. இனி க்ளூ. இது வந்து 80s வந்த படம். இது 80s படம். யாரை நம்பி நான் பிறந்தேன் வந்து எங்க ஊர் ராஜா இல்லையா? நீங்க அங்கே ஸ்டக் ஆதீங்க, அதுவே வாங்க வெளியில. அதேதான் மனசுல நிக்கிறது. எனக்கு தெரியும் இந்த பாட்டு, பட் தெரியல. ஓகே, பாசிங் இட். ஆர்எஸ்வி சார், உங்களுக்கு தெரியுமா? வளர்த்த காடா முட்டுதுன்னா வச்ச பயிர் முள்ளானா, அதான கல்தூண். எஸ், அதுதான் அந்த பாடல். வளர்த்த கடா முட்டை வந்தா வச்ச செடி முள்ளானா, போன ஜென்ம பாவமடி அம்மாளு, போன ஜென்ம பாவமடி அம்மாளு. அதுதான் இது என்ன பூர்வ ஜென்ம பாவமான்னு எழுதியிருந்தேன். கல் தூண்கிறது படம் தான். அதனால தூண் போல நின்ற தந்தை கல்லாகி போன பிள்ளைன்னு கொடுத்துருந்தேன். நீங்க
லேட்ச் ஆன் பண்ணிட்டீங்க அந்த இதுக்கு. இது வந்து 1981ல வந்த படம். மெல்லிசை மன்னர் இசையில டி.எம். சௌந்தரராஜன் குரல்ல கண்ணதாசன் அவருடைய வரிகள்ல வந்த பாடல் தான். ஸோ உங்களுக்கு 100 more பாயிண்ட்ஸ். பக்தி 100. பக்தி மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் பாடல் வரிகள்ல கச்சட தப்பற இல்ல. அதான் சொல்லுங்க. இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. எஸ், சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, அத்தன் இல்லாமல் ஒரு அம்மை இல்லை. எஸ் சார், அதான் அந்த பாடல் கரெக்டா சொல்லிட்டீங்க. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. இந்த பாடல் ஆரம்பிச்ச பித்தா பிறை சூடான்னு ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து சுந்தரர் தேவாரத்துல இருந்து ஒரு வரிகள். அந்த தொகையரா பாடிட்டு அதுக்கப்புறமா கண்ணதாசனுடைய வரிகள் சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பல திருவருச்செல்வர் படத்துல வந்தது. 67ல வந்த படம். கே.வி. மாதேவன் அவர்கள் இசையில டி.எம். சௌந்தரராஜன் குரல்ல கண்ணதாசனுடைய வரிகள் வந்த பாடல். ஸோ 100 சார். ரௌத்ரமே இருக்கட்டும் 100. ரௌத்ரமே இருக்கட்டும். ஓகே, ரௌத்ர கேட்டகரி நீங்க கிளீன் பண்ணிட்டீங்க. நீங்களே எல்லா ஆன்சரையும் கொடுத்துட்டீங்க. சரி, உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். முதல் வரி என்ன? நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக, நினைத்தால் முடிப்பேன் தனியாக, நீ யார் நான் யார் போடா. அடியிலே காத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும், தேடி வரும் காலம் வந்தா செல்வம் எல்லாம் ஓடி வரும், யாரை நம்பி நான் பிறந்தேன், பொங்கடா பொங்க என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க, வாங்கடா வாங்க, வாங்கடா வாங்க. இதுதான் எங்க ஊர் ராஜா படத்துல வந்த பாடல். அகிலா இதே பிடிச்சி. ஆனா அது வந்து சோகம் கேட்டகரி. இந்த பாட்டு சோகம் கிடையாது, சோக சிச்சுவேஷன். ஆனா கோவமா பாடுற பாட்டு. போகடா போன்னு சொல்ற பாடல் இல்லையா? அதுக்குதான் அந்த கேட்டகரியை நான் கொஞ்சம் கவனிக்கணும். அதுக்குதான். ஸோ அதுதான் இந்த பாடல். யாரை நம்பி நான் பிறந்தேன். சூப்பரான பாட்டு. நான் ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு 1968ல வந்த படம் எங்க ஊர் ராஜா. மெல்லிசை மன்னர் இசையில டி.எம். சௌந்தரராஜன் குரல்ல கண்ணதாசனுடைய வரிகள். 100 more points for you, sir. பாசம் 100. பாசம் 100. முகமும் குரலும். உங்களுக்கு படத்துல நடித்தவர்கள் முகம், பாடியவர் குரல். பாடியவர் அப்கோர்ஸ் டி.எம். சௌந்தரராஜன் தான். நடிச்சது சிவாஜி கணேசன். மற்றும் இந்த பாடலில் தோன்றும் முகங்கள் ஸ்ரீதேவி அண்ட் சௌகார் ஜானகி. என்ன பாடல்? ஸ்ரீதேவி பாபு பிக்சர் தான் இவா 2 பேரும் வந்தது. ஸ்ரீதேவி அண்ட் சௌகார் ஜானகி. என்னது அது? அந்த ரொம்ப ஃபேமஸ் பாட்டு. இருங்க சொல்றேன். குழந்தையும் தெய்வமும். சிச்சி, குழந்தை பாட்டு தான் அது. என் பொன். ஐயோ, எனக்கு தெரியும். வேற ஒரு இதுல வந்தது இந்த பாட்டு. குழந்தை இல்லங்க, குழந்தையும் தெய்வம். அர்த்தம் நீங்க வந்து குழந்தையும் தெய்வமும் அர்த்தம்க்கு வந்துட்டீங்க. ஆனா பாட்டு வரல. அந்த பாட்டு இல்லையே. அந்த மீனிங் தான் நேரமாயிட்டு இருக்கு. அவர் ஆர்எஸ்சி சார் துடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு பதில் தெரியும். எனக்கு அவர் வந்து கண்டிப்பா தெரியும். அவரு உங்களுக்கு நேரமாகி விட்டது. சோ அவருக்கு போகிறது. சார் சொல்லிடுங்க சார். ஐயோ, இதோ எந்த தெய்வம் முன்னாலே. எஸ் எஸ் எஸ், அதுதான் தெய்வம்ங்கிற வார்த்தை அவங்களுக்கு வந்துடுது. ஆனா பாட்டு வராது, தவிச்சாங்க. சோ அதுதான் அந்த பாடல். சம்டைம்ஸ் அப்படி ஆகும் நமக்கு, டக்குன்னு நினைவு வராது. இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். பாபு படத்துல 71ல மெல்லிசை மன்னர் இசையில டி.எம்.எஸ். அவர்கள் குரல்ல அண்ட் வாலியோடைய வரிகள். நம்ம எப்பவுமே நல்ல வரிகள்லாம் எப்பவுமே கண்ணதாசனுக்கு ஆட்ரிபியூட் பண்றது உண்டு. பட் வாலி அவர்களும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல் சாங்ஸ் நிறையவே எழுதியிருக்காரு. அதுல ஒரு அருமையான பாடல் இது. ஸோ உங்களுக்கு 2000 தொட்டுட்டீங்க போங்க.
சூப்பர். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 2000 இந்த ஷோ. ஹாஸ்யம் 100. ஹாஸ்யம். ஓகே. தமிழில் என்ன? பாடல் வரிகளுக்கு நான் ஆங்கில மொழியாக்கம் கொடுத்துருக்கேன். நீங்க அதை தமிழ் படுத்தி பாட்டை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. What was it that I said? Why are you so bewildered? I only sought your approval. Why did you lower your gaze? நான் என்ன சொல்லிவிட்டேன், நீ ஏன் மயங்குகிறாய். இந்த பாட்டு தானே? எஸ். உன் சம்மதம் கேட்டேன், ஏன் தலை குனிந்தாயோ. சூப்பர். எஸ் எஸ். இந்த பல வேடம் பல ஆக்ஷன் பண்றத ஒரு அருமையான படம். 3 வேடங்களில் தோன்றிய படம் சிவாஜி கணேசன் அவர்கள். பலே பாண்டியா. அதில் வந்து ஃபுல்லாவே எல்லாமே காமெடி தான். இந்த பாட்டும் அந்த மாதிரி ஒரு காமெடி சுச்சுவேஷன் தான். 62ல காதல் பாட்டு தான், ஆனால் அவருடைய ஆக்ஷன்லாம் காமெடியாக தான் இருக்கும். மெல்லிசை மன்னர்களை செயல TMS அவர்கள் குரல கண்ணதாசன் அவருடைய வரிகள் வந்த பாடல். 100 points for you, sir. ஃபைனல் கொஸ்டின் இஸ் அற்புதம். ஸோ உங்கள் கேள்வி என்ன நானே ரிவீல் பண்ணுறேன். பாட்டுக்கு பாட்டு எடுத்து ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் விடுகதை ரூபத்தில். தாவணி போட்ட கண்ணி வளர்ந்து விட்டதை எண்ணி நிச்சயம் செய்தான் மச்சான் தாம்பூல தட்டு மாற்றி பூவாசம் வீசும் பருவம் முகம் மறைக்கும் நாணம். வாவென்று கேளாமல் வருவதில்லையா காதல், தாவென்று கேட்காமல் தருவதில்லையா. அந்த பாட்டு. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவம். எஸ் எஸ், அதுதான் அந்த பாடல். ரொம்ப பிடிச்ச பாடலோ? ஆஹா ஆஹான்னு சொல்லி ஆரம்பிச்சிங்களே. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு மேடம். நான் நிறைய பாடியிருக்கேன், பாடியிருக்கேன் இந்த பாட்டை. ரொம்ப நல்லா பாடுறீங்க சார். எஸ். 62ல அந்த படம் நிச்சய தாம்பூலம். அதில் வந்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி சில TMS அவர்கள் கண்ணதாசன் அவர்கள் வரிகளில் வந்த பாடல். 100 more points for you. சூப்பர். ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்கள் கேம் டைம் போனதே தெரியல. கடகடன்னு எல்லா அற்புதமான பாடல்கள் நிறைய எல்லாம் சால்வ் பண்ணிட்டாங்க. அண்ட் எனக்கு தான் இந்த கேம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா எந்த பாட்டு எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. எவ்வளோ பாட்டு இருக்குது. நடிகர் திலகம் பாட்டு, சோலோ பாட்டு எடுத்தாலே 1000 பாட்டு இருக்குது. நான் அதில் எதை எடுப்பேன் எதை விடுப்பேன் ரொம்ப கஷ்டப்பட்டு சில பாடல்கள் நம்ம ஷோவில் இது வரைக்கும் வராத பாடல்கள் வரணுங்கிறதுக்காக சிலதெல்லாம் கொண்டு வந்தேன். சிலது பாப்புலர் அஃப்கோர்ஸ் க்ரௌட் ஃபேவரட். ஸோ அதெல்லாம் ரிப்பீட் ஆச்சு சில பாடல்கள். ஸோ ஆக மொத்தம் ஐ ஹேட் அ குட் டைம். ஹோப் யூ ஆல்சோ ஹேட் ஃபன். அண்ட் நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ்லாம் இன்னைக்கு பட்டையை கிளப்பினாங்க. So we have score பார்த்தோம்னா we have Akila with 800 points, Chandrasekhar sir with 900 points, and our big winner today Ramaswamy Srinivasan with 2100 points. Excellent. Super. நீ ஒரு நல்ல ஹை ஸ்கோரிங் மேட்ச். எல்லா பாடலுமே சொல்லிட்டாங்க. இதே போல ஒரு சூப்பர் எபிசோடோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வார டாபிக் will be நடிகைகள் சிம்ரன் மற்றும் ஜோதிகா. இவங்களுடைய டுவெட் சாங்ஸ் தான் அடுத்த வார நிகழ்ச்சியில கேள்விகளா வரப்போகுது. தவறாம பாருங்க. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye-bye.